என் கண்ண முன்னால அவங்க சரிஞ்சதை பார்த்து என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னால முடியல. சரி, அழுகாத. என்னால முடியல சக்தி. இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. அது பெரிய தப்பு. நான் சும்மா இருன்னு சொல்லல. அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி பதிலடி கொடுப்போம்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. அவங்களை எந்த விதத்திலும் தப்பிக்க விடாம மொத்தமா லாக் பண்ணணும்னு சொல்றேன். புரியுதா? இல்ல சக்தி, இந்த விஷயம் ஜீவானந்தனுக்கு தெரிஞ்சா அவர் சும்மாவே விட மாட்டாரு. அவரை வெறி பிடிச்சு தேடிட்டு இருக்காரு. யாருன்னு தெரிஞ்சா மொத்தமா கொன்னுடுவாரு சக்தி. நம்ம போலீஸ்ல சொல்லிட்டா அட்லீஸ்ட் அந்த கதிர்வேல் உயிரோட இருப்பான். ஜீவானந்தனுக்கு தெரிஞ்சா மொத்தமா கொன்னுடுவாரு, செத்து போயிடுவான். ஐயா, அந்த ஆளெல்லாம் சாகணும் ஜனனி. அவன் சாக வேண்டிய ஆளு. எனக்கு வந்த கோபத்துக்கு நானே அவனை வெட்டி போட்டிருப்பேன். ஆனா அது அதோட முடிஞ்சிடும். அன்னைக்கு எங்க அண்ணன் சொன்னதை கேட்டில? வேட்டை நாய் மாதிரி அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, புரியவும் போறது இல்ல. அவெல்லாம் செத்தா கூட அவருக்கு கவலையே இல்லை ஜனனி. தான் தப்பிச்சா போதும் அவனை மாட்டி விட்டு இவர் எஸ்கேப் வருவார், தெரியும்ல? அப்படிப்பட்ட ஆள் அவரு. இப்ப நீ அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதுதான் நடக்கும். இதை ஜீவானந்தத்துக்கிட்ட சொன்னாலும் இதேதான். அதனாலதான் சொல்றேன், முதல்ல எங்க அண்ணன் எதிர்க்க ஆதாரத்தை பிடிப்போம். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். என்னை நம்பு. எங்க அண்ணன் இந்த விஷயத்துல மடக்கிறேன் ஜனனி. அது வரைக்கும் இதை எதையுமே யார்கிட்டயுமே சொல்லிக்காத. கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எங்க அண்ணங்களுக்கும் தெரிய வேணாம். இந்த அப்பத்தா விஷயம்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தோண்டி எடுத்து நானே அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன். என்ன நம்பு ஜனனி. அந்த குழந்தை பாவம் சக்தி. அம்மா இல்லாம தவிக்கிறா. அவளுக்காக வச்சு இவங்களை தண்டிக்கணும், விட்டுற கூடாது. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ அழுகாத, நான் பாத்துக்கிறேன். பாவம் சக்தி, அந்த வெண்பா. என்னாச்சு சித்தி? எல்லாரும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சித்தி. சித்தி, அப்பதான் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? என்னாச்சு? ஏதாச்சும் சொல்லுங்க சித்தி. சொல்லுங்க சித்தி. இல்ல தர்ஷன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போய் மாடியில உட்காருங்க. சொல்லுங்க சித்தி. தர்ஷினி, நீயும் போ. சித்தி, எப்படி சித்தி? போங்க. ஏன் சித்தி மறைக்கிறீங்க? ப்ளீஸ், எதுவும் கேட்காதீங்க, போங்க. நீ வா. இப்ப எதுக்குமா ஒப்பாரி வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கிய? அந்த கிழவி இப்ப எதுக்கு அந்த தாடிக்காரன் கூட கார்ல ஏறி போயிருக்கா? அடுத்த மண்டையில எது தூக்கி போட போறிய? சொல்லுங்க, தயாராகிக்கிறேன். யோ, மனுஷங்களாயா நீங்களா? ஊர்ல இருக்க அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு எப்படி பெரிய மனுஷன் மாதிரி வெக்கமே இல்லாம சுத்துறீங்க? ஏய், இங்க பாரு நந்தினி, வெறியேறி போய் வந்திருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தானு வையேன், கையில சிக்கிறத எடுத்து பொழந்து விட்டு போயிருவேன். மரியாதையா இருந்துக்க. தெரியும் தெரியும். மண்டைய பொளக்குறது, உசுரை எடுக்கிறது, கழுத்தை திருகிறது, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. அதுதானே அந்த ஜீவானந்தன். அக்கா, நீங்க எதுவும் பேச வேண்டாம் அக்கா. ஏய், இங்க வாடி. மரியாதையா சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லு. என்ன சொல்ல வந்த? அந்த கிழவி அவன் கூட போய் என்ன செய்ய போகுது?
உனக்கு தெரியும்ல, சொல்றீங்கல்ல. எனக்கு தெரியாது, சொல்ல மாட்டேன். ஏய், பொய் சொன்ன உன்னை மிதிச்சா கொன்றுவாமா. தரு, இத்தனை நாள் நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த கிழவியோட பேச்சு, அதோட பார்வை, அதோட செய்கை எதுவுமே சரியா இல்ல. மரியாதையா சொல்லிடு. நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன், மரியாதையா சொல்லிடு. ஆமா, மரியாதையா சொல்றாங்க. மரியாதை இந்த வீட்ல அப்படியே ரொம்ப மரியாதை வாழுது. கேட்ட உடனே மரியாதையா சொல்றது. ஏய், என்னடி ரொம்ப பேசிட்டே இருக்க? என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன். ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. கேக்குறதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாண்டி. தரு, மிதிச்ச கொன்றுவோம் உன்னை. திரும்பவும் சொல்றேன், மரியாதையா சொல்லிடு. எவன் வந்து இங்க என்ன சொன்னாலும் இந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததுக்கு காரணம் என் அண்ணன் மட்டும் தாண்டி. இதையே சொல்லியா? இதையே சொல்லி என் உசுரை எடு. அதுக்காக என்ன செய்யணும் இப்ப? ஏய், செய்யணும். என்ன செய்யணும்? அண்ணனுக்காக எல்லாமே செய்யணும். என்ன செய்யணும்? அதான் சொல்ல முடியாது சொல்றேன்ல. போ. ஞானம் இருப்பா. அண்ணா இருங்க, நானும் கேட்டுட்டே இருக்க, சொல்லாம இருக்கா? கேட்டா சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் இருப்பா. அவளங்க ஈஸ்வரி எங்க? எங்கம்மா ஈஸ்வரி எங்க இருக்கா? அங்க இருக்கியா? இங்க பாரு ஈஸ்வரி, நான் எவ்வளவு மோசமானவன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம அப்பா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடு. மரியாதையா சொல்லிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன முறைக்கிற? நீ முறைச்சா மதுரை மறுபடியும் தீ பிடிச்சி எரிஞ்சிருமா? இங்க நான் தான் முறைக்கணும், நீ முறைக்க கூடாது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க. என்ன விளையாடுறிய? முறப்பு சொன்னால இவ சொல்லிருப்பாள்ல. ஜட்ஜி முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்கிட்டான் அந்த வெள்ளமண்ட கிழவி, தெரியுமா? அந்த களவாணி கிழவி என் சொத்தை அவனுக்கு தான் கொடுத்துருக்கேன்னு தைரியமா சொல்றா எல்லாரும் முன்னாடியும். எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன யாரா கேட்க முடியும்னு ஒய்யாரமா அந்த தாடிக்காரன் கூட கார்ல ஏறி போயிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு முட்டைக்கண்ணி, இந்த பட்டணத்து களவாணிக்கு எல்லாம் தெரியும். ஒன்னும் தெரியாத அமுக்கணி மாதிரி நிக்கிறா. என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு. ஏய், இங்க வா. வாடிங்க. இங்க இருந்தே காது கேக்குது, சொல்லுங்க. ஏய், அப்ப சொல்லுடி. தரு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஆமா சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டாமா. ஆமா, அப்பதான் ஏஞ்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே டாக்டர் கூப்பிடு, அதை கூப்பிடு, இது கூப்பிடுன்னு எல்லாம் குழஞ்சு பேசிட்டு இருந்தீங்களே. இப்ப அது எங்க போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்றி. எங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்ன மிரட்டீங்களா? போது நீங்களும் உங்க மிரட்டலும். ஏய், நீ சொல்றி. பேசிக்கிட்டே இருக்க, உள்ள போயிட்டு இருக்க. கை வாங்கினா அசிங்கமாயிரும். பாத்து என்னது இது? எனக்கு வர கோவம் அடிச்சு மூஞ்சில உடச்சிரும். ஞானம், எதையோ ஒண்ணு பெருசா செய்ய போறேனப்பா. அது எனக்கே நல்லா தெரியுதுப்பா. அது என்னன்னு தான் தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும். மறக்கிறாளுங்க. நான் என்ன தெரியாது நான் சொன்னேன்? எல்லா களவாணிகளுக்கும் எல்லாம் தெரியும். நம்ம தான் ஒன்றும் தெரியாத முட்டாப்பைகள் எல்லாம் தெரியுறோம். ரேணுகா, ரேணுகா, எப்பா அவளுக்கு நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாளுங்கப்பா. சும்மா ரேணுகா ரோணுகான்னு பின்னாடியே போகாத. அவ உன்னையெல்லாம் மீறி ரொம்ப நாளாச்சு. பொண்டாட்டிகளை மறந்துட்டு வேலையை பார்ப்போம். அவனை வெட்டி போட்டுக்கணும். அவனுக்கும் அந்த கேடு கட்ட குணசேகரனுக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கட்டுறேன், ஒரு முடிவு கட்டுறேன். அக்கா, நான் இன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு முடிவு பண்ணி தான் கிளம்புனேன். சக்தி சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் கொஞ்சம் பேசாம இருந்துட்டேன்.
அதான் நான் என்னையே கட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். மனசு ஆறல ஜனனி. பாவி பயலுக, வீட்டுல இத்தனை பிள்ளைங்க இருக்கு, இவங்க பண்றதுலாம் அதுக்கு தலையில தானே வந்து விடியும். அக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சுங்க? அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் நீதி. யாரு யாரு இவங்களை கேக்குறதுன்னு தெரியலையே. சும்மா தான் கத்திக்கு தெரியுறானுங்க. பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிருந்தேன். ஏன் அப்ப எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கேன். இத்தனை நாள் இது தெரியாம எங்க கிட்ட நம்ம பேசிக்கிருந்தோமே. இந்த நீ சொன்னி அந்த ஜீவானந்தம் அவ்வளவு பெரிய ஆளுன்னு, அத்தனை பேருக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு பெரிய மனுஷன். அவர் வீட்டுக்குள்ளேயே போய் அவர் பொண்டாட்டியவே கொண்டிருக்காங்கன்னா என்ன நெஞ்சழுத்த இவங்களுக்கு. இந்த கதிர பையன் முட்டா பையன் மாதிரி சண்டைக்கு போவான், கத்திக்கு திரிவான், பொம்பளைங்க பின்னாடி போவான்னு பார்த்தா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கா கொலகார பையன். ஏ ஆயா, அவனோட குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையெல்லாம் பெத்திருக்கேன்னு நினைக்கல. ஈர கொலையெல்லாம் அப்படியே நடுங்குது எனக்கு. வெளியில இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க, வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க இவங்க? கண்டிப்பா செய்வானுங்கக்கா, கண்டிப்பா செய்வானுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்சிடணும், சுதாரிச்சிடணும். செத்தது எவன் பொண்டாட்டியோ நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு மொத்தமா நம்ம தலையிலே கை வைப்பானுங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம்க்கா, என் புள்ள ஆணையா சொல்றேன், இந்த நிமிஷம் அவனை ரத்து பண்ணிட்டேன், மனசார ரத்து பண்ணிட்டேன். அவன் புருஷனும் கிடையாது, நான் பொண்டாட்டியும் கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது. எனக்கு அவனுக்கு எதுவும் கிடையாது. இன்னையோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. நந்தினி, அதெல்லாம் உன் மனசால நீ என்னைக்கோ பண்ணிட்ட. இன்னைக்கு தான் வாய் விட்டு சொல்ற. நீ இவங்கெல்லாம் செஞ்சதை நினைக்கும் போது யாராலையும் தாங்கிக்க முடியாது. ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் வெளிப்படுத்தாம நம்ம கட்டுப்பாடோட இருக்க வேண்டிய நேரம் இது. நாளைக்கு போய் முதல்ல அப்பத்தாவை பார்க்கணும். இவ்ளோ செஞ்சவங்க நாளைக்கு அப்பத்தாவை போய் ஏதாவது செஞ்சுட்டா? அதுக்காகவாவது நாம போய் அப்பத்தாவை பார்க்கணும். அவங்கள நாம தான் காப்பாத்தணும். சரியா? முதல்ல போய் இந்த ஜீவானந்தத்தை பார்த்து பேசியே ஆகணும். அப்பதான் அந்த ஜீவானந்தத்தோட போயிருக்கேன், எப்படி பாக்குறது, எப்படி பேசுறது? ஜீவானந்தனை கடைசியா பார்த்தப்போ நீ ஊருக்கு போ, எல்லா கேள்விக்கும் உனக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா பதிலும் கிடைச்சிச்சு. ஆனா இன்னைக்கு ஜட்ஜ் வீட்ல பாக்குறப்போ அவரு பெருசா என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. அப்பத்தாவுக்காக வந்தாரு, அப்படியே அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. நாளைக்கு பார்த்தா கூட பேசுவாரோ இல்லையோ தெரியலக்கா. பேசுவாரு. அப்பத்தாவுக்காக வந்தாரு, அப்படியே அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. நாளைக்கு பார்த்தா கூட பேசுவாரோ இல்லையோ தெரியலக்கா. பேசுவாரு. இந்த ஜீவானந்தத்தை நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்தே தெரியும். என்ன சொல்றிய? என்னக்கா சொல்றிய? நான் அப்போ காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன். ஊரை விட்டு எங்கேயும் போனது கூட கிடையாது. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு இருந்தேன். அவங்க எதுவும் சொல்லாதீங்க சார், அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இங்கே இருக்கிற சோத்துலலாம் புரட்சி தத்துவம் எழுதுவோம் சார். உனக்கு இங்கே பொண்ணு கிடைக்காது, கிளம்பலாம் போ. ஆனா
எதிர்பாராத விதமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஜீவானந்தத்தை சந்திச்சேன். அதான் ஜனனி கொடைக்கானல் போனால அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா நிலம் விஷயமா என்னை கூட்டிட்டு போனார்ல, அப்போ அவரு திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு. அது என் வீடுன்னு அவருக்கு தெரியாது, எனக்கும் அவர் தான் அந்த ஜீவானந்தம்னு தெரியாது. ஆனா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ காலேஜில் படிக்கிறப்ப இருந்த ஈஸ்வரிக்கு இந்த மாதிரி கோவமே வராது. தன்னோட தோழியோட மட்டும் சிரித்து பேசிட்டு இந்த கிராம உள்வட்ட சாலையில் கல்லூரிக்கு போகிற ஒரு ஈஸ்வரி அப்படி போய் வந்துட்டு இருக்கப்போ சோரரமான ஒரு பையன் அங்கே கம்யூனிச சித்தாந்தங்கள் எழுதிட்டு இருப்பான். அவன் பேர் ஜீவானந்தம். அவர் என்னை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த விஷயத்தெல்லாம் ஏன்க்கா இவ்வளோ நாள் எங்ககிட்ட ஷேர் பண்ணல? இல்ல நந்தினி, சொல்லணும்னு தோணவே இல்லை, அவ்வளவுதான். ஆனா ஜனனி கிட்ட சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா, நான் தர்ஷன் விஷயமா காலேஜுக்கு ஒரு நாள் போனேன்ல, அங்க கூட நீ வந்த. அப்போ நம்ம அங்க யதார்த்தமா பேசும்போது நான் இதை மென்ஷன் பண்ணேன். நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, பசங்கெல்லாம் சைட் அடிக்க போட்டி போட்டிருப்பாங்களே. ஓ, அவர்தான் இந்த ஜீவானந்தமாக்கா? ஆமா. ஆனா ஒண்ணு, இனிமே விதின்னு சொல்லிக்கிட்டு நாம இப்படி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கு போய் நம்ம ஜீவானந்தத்தை சந்திப்போம். அப்பத்தாவுக்கு இவங்களால பெரிய ஆபத்து வந்துடக்கூடாது. அப்பத்தாவுக்காக நாம போய் ஜீவானந்தத்தை சந்திக்கணும். தாரா, படுத்துட்டு படிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எந்திரி, தள்ளு. படிக்கிறியா இல்லையா? படிச்சுட்டு தாமா இருக்கேன். நீ வேணா क्वेश्चन கேளு, நான் சொல்றேன். எனக்கே தெரியும், சாயில் லெசன் தானே. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில் சொல்லு. There are various types of soil. அதுதான் கேக்குற, சொல்லு. Clay soil, loam soil. டேய், ஒரு காபி போட்டு கொண்டு வா. அந்த ஜீவானந்த பையில கொல்லணும்னு சென்னைக்கு வந்து என்கிட்ட பேசுனீங்களா இல்லையா, கேட்டீங்களா இல்லையாடா? என்னமோ ஏதோ பிளான் மிஸ் ஆகி அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. Red soil. ஒரு காபி போட்டு கொண்டு வா. ஏதோ பிளான் மிஸ் ஆகி அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. என்னடி, உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. Mountain soil. Arid salt soil. டேய், காபி போட்டு கொண்டு வான்னு சொன்னேன். Laterite soil. டேய், என்ன லந்தா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், சாயில் பாயில்னு அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கேன். போய் காபி போட்டு எடுத்துட்டு வா. கீழே உங்க அண்ணன் இருப்பாரு, அவர்கிட்ட காப்பி போட்டு தர சொல்லு, போ. எங்க அண்ணனை காப்பி போட சொல்லவா? நீ எதுக்கு இங்க இருக்க? என்ன காலங்காத்தால ஆரம்பிக்கிறியா? ஆமா, ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு கம்புட்டு கதறேன், உன்னையே கேவலமா பேசுறாருன்னு சொல்றேன். அதெல்லாம் விட்டுவிட்டு இவளை கழுத்து திருக்கி போடுங்கன்னு சொல்ல தெரியுதுல்ல. உனக்கு நான் காப்பி போட்டு கொடுத்து நல்லது கெட்டது பார்க்கணுமா? எதுக்குங்கிறேன். யாருக்காக ஊர்ல இருக்க அட்டுழியத்துல பண்ணி திரியுறீங்களோ அவர்கிட்டயே போய் கேளு. இங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க வேண்டியது. அப்போ காபி போட்டு கொடுக்க மாட்டேன். சரி, கிளம்பு. உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புடி. ஏய், என்ன முழிக்கிற? ஒரு காபி போட்டு கொடுக்க முடியாத பொண்டாட்டி எனக்கு தேவையில்லை. போ, கிளம்பு. போட்டி போடி கத்துக்கிட்டு கிளம்பு. நீங்க சொன்னோன்னே அப்படியே கிளம்பிடுவாங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? இனிமே இந்த மிரட்டெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க. காப்பி போட்டு கொடுத்து கை கால் அமைக்க விடுவா உங்களுக்கு பொண்டாட்டி.
உங்க அண்ணனுக்கும் உனக்கும் அவ்வளவு வக்கு இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆள் வச்சு காப்பி போட்டு குடிங்க. ஏய் கொன்னு போட்டுருவா. அதையும் சொல்லிக்கிறேன், அவங்க கிட்ட போய் ஏன் ஒய்னா அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. போங்கடா புண்ணாக்குகளான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏய் இன்னொரு வார்த்தை வந்தது வாயில இருந்து. டாரு, நீ எல்லாம் செய்வேன் எனக்கு தெரியும். நீ என்னென்ன செஞ்சிருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னடி என்னடி செஞ்ச? என்ன செஞ்ச உனக்கு தெரியாது? சொல்லுடி. தெரியாது? ஏன் அப்படி பண்ண? ஏன் பண்ண? என்னடி செஞ்சாங்க? நீ செஞ்சதை நினைச்சாலே எனக்கு அப்படியே கொலை நடுங்குது. ஏன் அப்படி பண்ண? என்ன பண்ணி வச்சிருக்க? நிறுத்தி. என்ன எதுக்கு நீ பண்ணாதிட்டு இருக்க? என்ன செஞ்சாங்க இப்போ? பைத்தியக்காரி. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன செஞ்சாங்க? ஏய் நந்தினி இரு.